எதன் அடிப்படையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றீங்க? ஒரு தனிநபரை பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுமா என்ன? ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து சங்கருக்கு எதிராக நடக்கிறது. நாளைக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? நீங்கள் அடிப்பாங்கன்னு சொல்லி, சிறையில் அடிப்பாங்கன்னு சொல்லி யாராவது நினச்சிங்களா? நினைக்கல. இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. ஆனால் அடித்து கையை உடைப்பாங்கன்னு சொல்லி யாராவது நினச்சிங்களா? அடித்து கையை உடைச்சிருக்காங்க. திமுக அரசு எதையுமே செய்வாங்க. அதான் சொல்கிறேன். அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லுது, நாம் தமிழ் கட்சி இவங்களை குற்றச்சாட்டு சொல்லுதுன்னா அது அவங்களுக்கு பெருசாக இல்லை. அதெல்லாம் எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடைவு ஏற்படுது. அதனால் எப்படியாவது இவனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில காவல் அதிகாரிகளும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூர நிகழ்வுகள் தான் இது. என்னடா குற்றம் பண்ணா? இல்ல, அவருக்கு கஞ்சா வழக்கு இருக்கு. அப்போ அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல வச்சிருக்காரான்னு சோதனை நடத்துறது இயல்பு தானே? அவர்கிட்ட கஞ்சா எவ்வளவு எடுத்தீங்க? மூட்டை கணக்கில், கிலோ கணக்கில் எடுக்கல. இல்ல நீங்க, அதாவது நீங்க போட்டது கமர்ஷியல் குவான்டிட்டியில வச்சிருந்தாலே தவறுதான் அது. நானா சொல்றேன், நீங்க போட்டதே பொய் கேஸு. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்ததை தான் நீங்கள் எஃப்ஐஆரில் கொண்டு வரீங்க. சரி. அப்போது பயன்படுத்துறதுக்காக கஞ்சா பயன்படுத்தினாங்க, கஞ்சா பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணணும்னு சொன்னால் சென்னை சிட்டியில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு மேலே கைது பண்ணும் சார். அந்த ஒரு தெனாவட்டு தான் அந்த காவல்துறைக்கும் சிறைத்துறைக்கும். யார் சாட்சி? இப்போ 4 பேர் கைதிங்க சொல்லணும், இந்த பேர் 4 வார்டரு, இந்த சூப்பரண்டு, இவங்கெல்லாம் தான் அடித்தாங்க இவங்களை அப்படின்னு கைதிங்க பதில் சொன்னால் தான் நீதிமன்றம் ஏற்றுக்கும். எனக்கு சிறையில் தான் அடித்தது. வெளியே இருந்துன்னா வேறு ஆளை செட் பண்ணலாம். சிறைக்குள்ளே அடித்தாங்கன்னா கைதிங்க தான் பதில் சொல்லணும். அப்போது சிறை நிர்வாகத்துக்கு, அதிகாரிகளுக்கு எதிராக யாராவது ஒரு கைதி சொல்லுவாங்க நீதிமன்றத்தில் சங்கர் அடித்தாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இவங்க வழக்கு ஒன்று போடுவாங்க. இப்போ சங்கர் மேலே என்னன்னு சொன்னால், இவர் அதிகாரிகள் வரும்போது பணி செய்ய விடாமல் தடுத்தார். அதை தடுக்க போனேன்னா இவர் என்ன பண்ணார், செவுத்தில் இவரே கையை இடித்து கையை உடச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வழக்கு போடுவானுங்க. இப்போ சங்கர் மேலே வழக்கு போடுவாங்க. சவுக்கு மீடியாவில் பேசுகிற பேச்சு எப்படின்னா, ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் இதை பற்றி தான் பேசி இருக்கா இல்லைங்களா? நம்மளே பேசியிருக்கோம், நிறையா நம்ம பேசியிருக்கோம். சவுக்கு வெப்சைட்டில் அவங்க பேசிட்டு வர்றாங்கன்னு போது, அப்போது இனி நீ என்னடா பேசுறது? உனக்கே ஒரு போதை பொருள் உன்னுடைய அலுவலகத்தில் இருந்து தான் நான் போட்டேன்னா என்ன பண்ண முடியும்? நான் என்கிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த சோதனையில் உண்மையிலே அங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறதா, இல்லை இவங்களா எடுத்துகிட்டு போட்டுட்டு எடுத்தோன்னு சொல்கிறத நம்புறதா? நாங்கள் நீங்கள் எதோட செய்வீங்க இல்லை? ஏன் பாருங்கள், இந்த காங்கிரஸ், மகிழா காங்கிரஸுங்க நேற்று என்ன பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? ஏதோ உலகத்திலேயே, அதுவும் தமிழ்நாட்டிலே சவுக்கு சங்கர் தான் ரொம்ப அசிங்கமாக பொம்பளையை பேசிட்டா மாரி எல்லாம் புலந்தேவி மாரி ரெப்பனை கட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுங்க பேசுகிறாங்க தெரியுமா? பார்த்தாவே சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏண்டா இந்த நாட்டில் என்னென்னோ பிரச்சனை இருக்குது. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து விரட்டும் போது கூட இது போன்ற போராட்டம் மகிழா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடத்துனது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி சவுக்கு சங்கருக்கு எதிராக இவங்க நடத்துகிறாங்க. இதுக்கு மேலே சவுக்கு சங்கர் மாதிரி யாரும் பொது தளத்தில் பேசவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா மஸ்டாக பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவங்க அரசுகள் விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சோசியல் மீடியாவை வாங்க முடியல. 4 சோசியல் மீடியாவை விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா 40 சோசியல் மீடியா உருவாக்கிறாங்க. 40 விலை கொடுத்து வாங்கலான்னு 400 உருவாக்கிறாங்க. தனிநபர்கள்லாம் சோசியல் மீடியா உருவாக்கிறாங்க. அப்போ நம்ம அரசினுடைய குறைபாடுகளை அப்பத்துக்கு அப்போ பொது வெளியில் விரித்து தொங்க விடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இது போல் ஒருத்தனுக்கு மிரட்டல் கொடுக்கணும். அந்த மிரட்டல் இனி எந்த ஜென்மத்திலும் சரி அவனை நினச்சி எவனும் இது போல் பேசக்கூடாது. வணக்கம் தோழர். வாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ரெட் பிக்ஸில் நான் உங்களை பேட்டி எடுக்கிறது மகிழ்ச்சி. சவுக்கு சங்கருடைய கைதில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதன் பிறகு சில வழக்குகளை ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை அவர் சட்ட ரீதியாக சந்தித்து வரப்போகிறாரு. இல்லை தண்டனை நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லிச்சுன்னா அதற்கேற்ற தண்டனை அனுபவிக்க போகிறார். ஆனால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த சிறையில் தாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி அவருடைய வழக்கறிஞர் சொன்னார். ஆனால் அது சிறைத்துறை மறுத்திருக்கு. எதன் அடிப்படையில் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறீங்க? ஒரு தனிநபரை பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படுமா என்ன? இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது பொதுப்படியாக என்ன வழக்கு போட்டிருக்காங்க ஆத்திரமாக எல்லாமே கேட்குது. ஒரு பெண் போலீஸை என்னது, ஒரு பெண் போலீஸை அசிங்கமாக கேவலமாக பேசிட்டாரு, அதுக்காக வழக்கு போடும்.
அது உங்களுடைய வீட்டில் யாராவது ஒரு போலீஸில் இப்படி ஒரு பெண் இருந்தால் நீங்கள் இப்படி தான் அவரை ஆதரிப்பீங்களா? இதுதான் கேள்வி. பல பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, ஃபோன் மூலியமாகவும் இந்த சோஷியல் மீடியா மூலியமாகவும் கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான், சவுக்கு சங்கர் அந்த போலீஸை சம்பந்தமாக பேசின பேச்சுக்கள் தவிர்க்கப்பட வேண்டிய பேச்சுக்கள் தான், மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல தவிர்த்திருக்க. உங்கள் வீட்டில் அப்படி பேசியிருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி தான், தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் இன்னைக்கு சவுக்கு சங்கரை அந்த வழக்குக்காக மட்டும் கைது பண்ணாங்களான்னா 100 விழுக்காடு நான் அடித்து சொல்லுவேன் இல்லை. திமுகவினுடைய பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆன் பேப்பர்ல அந்த வழக்கு தானே, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க ஆன் பேப்பரா இருந்துன்னு சொன்னா, பட் அந்த வழக்குல கைது பண்ணீங்களா? நீங்க என்ன பண்ணணும், சென்னையிலே நீங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சைபர் கிரைம்லேயே புகார் கொடுத்து இங்கே கைது பண்ணி இங்கேயே தூக்கி உள்ளே போட்டிருக்கலாம். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கோயம்புத்தூர் சைபர் கிரைம் புகார் கொடுத்தா மாரி அங்கேருந்து கோயம்புத்தூர் போலீஸ் வந்து இவர் தேனிக்கு போயிருக்கும்போது தேனியில் போய் அவர் அரெஸ்ட் பண்ண மாதிரி கொண்டு வரும்போது ஆக்சிடென்ட்டு விபத்து அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அவங்க கஞ்சா வச்சிருந்த மாதிரி ஒரு வழக்கு. அதன் பிறகு ஜெயிலில் எடுத்துன்னு போய் கோயம்புத்தூர் ஜெயில் அதாவது அன்றைக்கே நான் ட்வீட் போடுறேன், உங்களுக்கு தெரியும், அன்றைக்கே ட்வீட் போடுறேன். என்னன்னு சொல்கிறேன்னா, இது வந்து தமிழக அரசு மிகப்பெரிய செட்டப்போடு இந்த வழக்கில் வந்து சங்கரை கைது பண்ணியிருக்கு. என்ன காரணம் சொன்னால், கோயம்புத்தூரில் சைபர் கிரைம் மூலியமாக வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது கூட்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டணும். கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டின உடனே நைட்டாக கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு தான் பண்ணணும். அப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் யார் இருக்கா சூப்பரண்ட்டுன்னு சொன்னால், கண்காணிப்பாளர் யார் இருக்கான்னு சொன்னால் செந்தில் இருக்காப்புல. செந்தில் யார்? இந்த செந்தில்னு சொன்னால், கடந்த முறை சங்கர் கடலூர் சிறையில் இருக்கும்போது மன உளைச்சலுக்கும் ஒரு விதமான ஒரு அவர் வெளியில் வந்து சொன்னார், என்ன டார்ச்சர் பண்ணாருன்னு சொன்னார், ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொன்னார். அந்த நிலையை உருவாக்கி சங்கரும் வழக்கம் போட்டிருக்காரு. அவர் மேலே 2-3 வழக்கம் போட்டிருக்காரு, உங்களுக்கு தெரியாது, வழக்கம் போட்டிருக்காரு. அப்போ அந்த நபர் அங்கே சிறையில் இருக்கார் சூப்பரண்டா, எங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போது அவரை அங்கே வைக்கணும். சரி, அவர் வந்து அங்கே கோயம்புத்தூருக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கைதிகளை அடித்து சில பேருக்கு விளையாடால கீறி மிளகாத்தூள் போட்டதா தகவல் வந்தது. அதனால் வழக்கினர் புகழந்தி கூட அந்த கைதிகளுக்கு ஆதரவு மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. நான் ஏற்கனவே அவர் போகிற சிறைக்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவர் வந்து தொடர்ந்து கைதிகளை மனிதாபிமானமான அற்ற முறையில் தான் அவர் நடந்துக்கிறார். எல்லாம் எங்கே அவர் போகிறாரோ அங்கே எல்லாமே பாருங்கள், அவர் மீது ஏதாவது சில பல கைதிகள் வழக்கு தொடுப்பாங்க. சில பல பேர் அவருடைய அந்த கொடுமைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி அப்படியே மூலையில் முடங்கியும் கிடக்கிற வழக்கம். அப்போது 8 சிறை இருக்குது, 8 சிறை சூப்பரண்ட் இருக்காங்க, குறைந்த 4 டிஏஜி இருக்காங்க, ஒரு ஐஜி இருக்காங்க. யார் மீதும் இந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இல்லை, இவர் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ அந்த சிறையாக பார்த்து சவுக்காரை வைக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் ஜெயிலில் வந்து செந்தில் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நான் முதல் நாளே நான் போகிறேன் ட்வீட், அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி தாக்குதல் தொடுத்துருக்கேன். தாக்குதல் தொடுக்குது சட்டத்தில் ஒரு சிறிதும் அனுமதி இல்லை. ஏன்னு சொன்னால், ஒரு கைதியை கைது பண்ணி அவரை ஜுடிஷியல் கஸ்டடி, காவல்துறைக்கும் அனுமதி இல்லை, சிறைத்துறைக்கும் அனுமதி இல்லை. ஒருத்தர் தப்பு செஞ்சாருன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் காவல்துறை. ஆனால் காவல்துறையாச்சும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சில கைதிகளை, அதாவது அந்த வழக்கு இப்போ வந்து நகை திருடிட்டான் அந்த மாதிரி வழக்குகளுக்கு வந்து அவனுக்கு ஒரு பீக்ரெட் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அவங்கக்கிட்ட இருந்து வாங்க. சங்கரை பொறுத்தவரையிலையும் அது ஒரு அரசியல் ரீதியான கைது தான் பண்ணியிருக்காங்கன்னு போது கைதே அடிக்கவே கூடாது, காவல்துறை அடிக்கக்கூடாது, சிறை. அப்போ சிறைத்துறையில் வந்து 10க்கும் மேற்பட்டவர் அடிச்சிருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவர் உள்ளே போகும்போது இந்த பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பாஸ்போர்ட்டில் என்ன குறிச்சிருக்காங்கன்னா, அவருக்கு அந்த மூக்கில் கொஞ்சம் அடிபட்டது, விரலில் ஒரு அடி, அப்புறம் வந்து அவருடைய இடது கையில் வந்து எலும்பு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னதெல்லாம் எழுதியிருக்காங்க பாஸ்போர்ட்டில். அதை வச்சு தான் இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகும்போது இவருக்கு இந்த அடியெல்லாம் பட்டுருந்தது, இப்போ சிறையில் யாரும் அடிக்கலை அப்படின்னு சொல்லி வாதாடினாங்க. அப்போ தான் மேஜிஸ்ட்ரேட் கேட்டார், சிறையிலேருந்து வரும்போது வலது கை தான் அடிபட்டு தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க, இப்போ இடது கை தான் அடிபட்டு தான் எழுதியிருக்கீங்க, இப்போ வலது கையளவோ உடைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் இவங்களா போய் மாட்டிக்கிட்டது. புரியுதுங்களா? இப்போ சிறைத்துறையாக போய் என்ன ஆச்சு, அவங்களாம் வாய் விட்டு அவங்க சிலர் எழுதுறத படிக்க முடியுது. என்னன்னா, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சிறைத்துறை நாங்கள் அடிக்கலைன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆனால் இவரே கையை உடச்சிக்கிட்டாரு அப்படின்னு எழுதுகிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை தெரியல. பட் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து வெளிப்படையாக நாங்கள் ஆன் பேப்பரில் ஆன் ரெக்கார்டில் நாங்கள் வேறு தாக்கலைன்னு சொன்னதுக்கு பிறகு
இந்த கேள்வியோட என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இவராக உடச்சிக்கிட்டு சிறைத்துறை மேலே பழி போடுறாரா அப்படின்னு எழுதுறாங்கல்ல, அந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அது அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால், இது போன்ற அரச பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளாமல், அடக்குமுறை ஒடுக்குமுறை எதுவுமே எதிர்கொள்ளாமல், சில பல புத்தகங்களை படித்து போராளிகளாக வேஷம் போடக்கூடிய சில பேர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் அது. அவங்க எதுவுமே இது போன்ற இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாகாத நபர்கள். அப்போது ஒரு அரச பயங்கரவாதம் என்பது அவங்க எந்தெந்த முறையில் அவங்க ஏவுவாங்க, அதை எந்தெந்த முறையில் அந்த சம்மந்தப்பட்டவர்களை தாக்குவாங்கன்றதை அவங்க புத்தகங்களை படிச்சுட்டு பேசிட்டு விவாதம் பண்ணிட்டு மிகப்பெரிய போராளிகளாக சுற்றிட்டு இருக்காங்க சில பேர். அந்த பயிலுங்க எழுதுகிற எழுத்துக்கள் தான் நீங்கள் சொல்கிறது. உண்மை அப்படி இல்லை. காவல்துறை என்பதும் சரி, சிறைத்துறை என்பதும் சரி, எனக்கு 1999 எனக்கு நடந்தது. வேறு யாருக்கு இல்லை. 100 நாள் அடித்தாங்க, 100 நாள் அடித்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. யார் அடிக்கிறாங்க கூட தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், சிறையில் அவ்வளோ அடி எங்களுக்கு அடிக்கிறாங்க. ஹெல்மெட் போட்டு அடிப்பாங்க. ஆமாம், அப்போ கூட பார்த்தீங்கன்னா திமுக அரசு தான் அடித்தது மட்டும் இல்லாமல் எங்கள் மீதே வழக்கு போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னு சொன்னால், அதாவது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களை அடித்ததுக்கு உண்டான நீதி எதுவுமே கிடைக்கல. ஆனால் அவங்கள நாங்கள் பணி செய்ய விடாமல் தடுத்துன்றதுக்காக 3 மாதம் தண்டனைன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசு நிர்வாகம் ஒன்றா வேலை செஞ்சது பாருங்கள் நீங்கள். அது தாக்குனது அவங்க எங்களை 100 நாள் 1 நாள் 2 நாள் இல்லை, அவர் தாக்குனதுக்கு இப்போ சமீபத்தில் ரிட்டையர்டான டிஐஜி ராமச்சந்திரன் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பார். எங்களுக்கு கலைஞர் உத்தரவு போட்டார், அப்போ நாங்கள் அவங்கள அடித்தோம், அப்போ அவங்க எங்களை அட்ராசிட்டி பண்ணாங்க, அதனால் நாங்கள் அடித்தோம், எங்களுக்கு கலைஞரே உத்தரவு போட்டாருன்னு சொல்கிறாரு. 99 சொல்கிறேன் நான். இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் சொல்கிறார். அவர் அன்றைக்கி கூட அவர்கிட்ட பேசுகிறேன், பரவாயில்ல சார், நீங்கள் அந்த இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லிட்டீங்க. இதனால எனக்கு ஒரு சந்தேகம் தான், இந்த திமுக தான் இது எங்களை அடிக்கிறதுக்கு தூண்டிச்சுன்றது. ஆனால் நீங்கள் அதை கலைஞர் சொன்னாரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆதாரம் எனக்கு போதும் அப்படின்னு. அதுக்கு அப்படி சொல்லப்பா, நான் இப்படி சொன்னேன், போதுங்கய்யா அப்படின்னு. அப்போது இந்த அரச பயங்கரவாதம் என்பது அடிச்சும் போட்டு எங்கள் மீது வழக்கம் போட்டாங்க. இப்போ சங்கருக்கு அடிச்சிருக்காங்க, நல்லா தெரியும். இப்போ சங்கர் வழக்கு போடுறாரு, யார் சாட்சி சொல்லுவான்? அந்த ஒரு தெனாவட்டு தான் அந்த காவல்துறைக்கும் சிறைத்துறைக்கும். யார் சாட்சி? இப்போ 4 பேர் கைதிங்க சொல்லணும், இந்த பேர் 4 வார்டரு, இந்த சூப்பரண்டு, இவங்கெல்லாம் தான் அடித்தாங்க இவங்களை அப்படின்னு கைதிங்க பதில் சொன்னால் தான் நீதிமன்றம் ஏற்றுக்கும். ஏன்னா சிறையில் தான் அடித்தது, வெளியே இருந்துன்னா வேறு ஆளை செட் பண்ணலாம். சிறைக்குள்ளே அடித்தாங்கன்னா கைதிங்க தான் பதில் சொல்லணும். அப்போது சிறை நிர்வாகத்துக்கு அதிகாரிகளுக்கு எதிராக யாராவது ஒரு கைதி சொல்லுவாங்க நீதிமன்றத்தில், சங்கர் அடித்தாங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மாற்றமாக இவங்க வழக்கு ஒன்று போடுவாங்க. இப்போ சங்கர் மேலே என்னன்னு சொன்னால், இவர் அதிகாரிகள் வரும்போது பணி செய்ய விடாமல் தடுத்தார், அதை தடுக்க போனேன்னா இவர் என்ன பண்ணார், செவுத்தில் இவரே கையை இடித்து கையை உடச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வழக்கு போடுவாங்க. இப்போ சங்கர் மேலே வழக்கு போடுவாங்க, போட்டுட்டு அதுக்கு 4 இல்லை 40 சாட்சி சிறை கைதிகளை கொண்டு வருவாங்க. ஏன்னா சிறைக்கு ஆதரவாக இருக்காங்க பார்த்தீங்களா கைதிங்க, அந்த கைதிகளை கொண்டு ஆமாம் சார் வந்தார், அதிகாரியை கண்ணம்னா திட்டினார், அதுமாரி அதிகாரி இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது, டக்குன்னு அடிச்சிட்டாரு சார் அதிகாரியை. அப்போது காவலர்கள்லாம் தடுத்தாங்க, என்னையை தடுக்கிறீங்களான்னு சொல்லி இவராக போய் டக்குன்னு செவுத்துல இடிச்சு தான் சார் இந்த கையை உடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி வழக்கு உட்பட போடுவாங்க. சரி, கையில் அடிபட்டிருக்கு, அது அவராக உடச்சிக்கிட்டாரா, உள்ள ஜெயிலில் அதிகாரிகள் உடைச்சாங்களா அப்படின்றது விசாரணையில் தெரியட்டும். உயிருக்கு ஆபத்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமா இந்த அதிகார வர்க்கம்? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியது பாஜக, இன்னொரு பக்கம் அதிமுக, அதில் இருக்கக்கூடிய நபர்கள் பேசுறதும் எழுதுறதும் தான் திமுகவை நேரடியாக பாதிக்கும். ஒரு தனிநபர் ஒரு ஊடகத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் பேசுகிற பேச்சுக்களுக்கு திமுக எப்படி பயப்படும்? எதுக்காக ஒரு நபரை பார்த்து பயப்படுது, இவரை காலி போகணும்னு நினைக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அதீதமாக இல்லையா? இல்லை, கரெக்டு தான். ஆனால் நீங்கள் இப்படி பாருங்கள், ஏன்னா இப்போ அதிமுக சொல்லிச்சுன்னா எதிர்கட்சி அப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மக்களை மறைமாற்றிடலாம். இப்போ நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, அது சொல்லுதுன்னா நாம் தமிழ் கட்சி அப்படி தான் சொல்லுது, பிஜேபி சொல்லுதுன்னா பிஜேபி அப்படி தான் சொல்லுதுன்னு சொல்லி. ஆனால் சவுக்கு சங்கரை அப்படி சொல்ல முடியாது. அவர் என்ன எதிர்கட்சியாக இருக்காரு, இல்லை அவர் அரசியல் கட்சி தனிநபராக இருக்குது. அப்போ ஊடகத்தில் நான் எனக்கு வந்தக்கூடிய சோர்சஸை வச்சு நான் மக்கள் விரோத செயல்பாடுகளை நான் பொதுவெளியில் உரித்து தொங்க விடுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி தொங்க விட்டுட்டு இருக்காரு. அவர் சொல்லிட்டு வந்த அத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே பொய் இல்லை என்பது இன்றைக்கி அவருக்கு நடக்கக்கூடிய கொடூரம் தான். அதுக்கு ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி பாருங்கள்,
அவருடைய அலுவலகம் வீடு பூட்டை உடைச்சு சீல். என்னடா குற்றம் பண்ணா? இல்ல அவருக்கு கஞ்சா வழக்கு இருக்கு. அப்போ அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல வச்சிருக்காரான்னு சோதனை நடத்துறது இயல்பு தானே. அவர்கிட்ட கஞ்சா எவ்வளவு எடுத்தீங்க? மூட்டை கணக்கில் கிலோ கணக்கில் எடுக்கல. இல்ல நீங்க அதாவது நீங்க போட்டது கமர்ஷியல் குவான்டிட்டியில வச்சிருந்தாலே தவறுதான் அது. நானா சொல்றேன், நீங்க வந்து போட்டதே பொய் கேஸு. அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்ததை தான் நீங்க எஃப்ஐஆர்ல கொண்டு வரீங்க. சரி, அப்போ பயன்படுத்துறதுக்காக கஞ்சா பயன்படுத்துறதுக்காக வச்சிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க கைது பண்ணணும்னு சொன்னா சென்னை சிட்டியில் மட்டும் 10 லட்சம் பேருக்கு மேல கைது பண்ணும் சார். பண்ணுமா இல்லையா? அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் மொத்த வியாபாரிகள் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸும் அவருடைய வீடும் பூட்டை உடைச்சி நீங்கள் வந்து சோதனை பண்ணுற அளவுக்கு சவுக்கு சங்கர் என்ன பண்ணாப்புல? இது பொதுமக்களுடைய சொத்தை சூறையாடி எங்கன்னா சேர்த்து வச்சிருக்காப்பில்லையா? அல்லது அரசு கிட்ட வந்து ஏமாற்றி பல ஆயிரம் கோடி ஏமாற்றி இருக்காப்பில்லையா? வங்கிகளை ஏமாற்றி இருக்காரு. அதான் நானும் கேட்குறேன். ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளை வச்சிருந்தாருன்றது வழக்கு. இது அவருக்கு தொடர்புடைய இடங்கள்ல இருக்குமோ அப்படின்னு காவல்துறை வந்து தேடுறது, சர்ச் பண்றது இயல்பான விஷயம் தானே. இதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். அது ஆள் இருந்தாங்கன்னா உடைக்காம உள்ள. அதாங்க நீ கரெக்டு. இப்போ அந்த தொழில் சம்பந்தமாக இப்போ கடந்த 2 மாதமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுக்கு மீடியாவில் வந்து பேசுகிற பேச்சு எப்படின்னா ஜாஃபர் சாதிக் போதை பொருள் கடத்தல் இதை பற்றி தான் இப்போ இருக்கா இல்லைங்களா? நம்மளே பேசியிருக்கோம், நிறையா நம்ம பேசியிருக்கோம். சவுக்கு வெப்சைட்டில் அவங்க பேசிட்டு வர்றாங்கன்னு போது அப்போது இனி நீ என்னடா பேசுறது? உனக்கே ஒரு போதை பொருள் உன்னுடைய அலுவலகத்தில் இருந்து தான் நான் போட்டேன்னா என்ன பண்ண முடியும்? நான் என்கிட்ட அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு காவல்துறை உள்ளே போயிருக்காங்க, சோதனை பண்ணுறாங்க. அலுவலகத்தில் யாருமே இல்லை, பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போயிருக்காங்க. அதேமாதிரி வீட்டில் யாருமே இல்லை, பூட்டை உடைச்சி உள்ளே சோதனை பண்ணுறாங்க. அந்த சோதனையில் வந்து உண்மையிலே அங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம நம்புறதா, இல்லை இவங்களா எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு எடுத்தோன்னு சொல்கிறத நம்புறதா? நாங்கள் நீங்கள் எதோட செய்வீங்க இல்லை? இப்போ உங்களை யார் நான் வந்து நின்றுட்டு நெல்லுங்க நீங்கள் போய் உள்ளே போய் சர்ச் பண்ணிங்க, முதல்ல உங்கள் பாடியை செக் பண்ணுறேன். நான் செக் பண்ண முடியுமா? என்னால் முடியுமா? தனி மனிதனால் ஒரு நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஊடக விழாவில் சார் நீங்கள் எடுத்து போய் கஞ்சா வச்சிட்டிங்கன்னா பவுடர் வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு ஊடகத்தினுடைய பேர் பேர் ஆகும் இல்லை, அதனால் நான் உங்களை சர்ச் பண்ணி தான் உள்ள அனுப்புன்னு சொல்லிட்டு யாருக்கு தெம்பு இருக்குது திறனை இருக்குது கேட்குறதுக்கு சொல்கிறேன். கேட்க முடியுமா யாராவது? அப்போ எதுவும் நடக்கலாம் இல்லையா அருண்? எதுவுமே நடக்காது பத்திரமாட்டு இதுன்றது இல்லை. கடந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து காவல்துறை வந்து இப்படி கஞ்சா கேஸ் போட்டது வழக்கமாகவே இருக்குது. அதேமாதிரி கஞ்சா வச்சிருந்தான்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் வந்து முட்டு கொடுக்குறது திமுக ஐடிவிங் ரெடியாக இருக்கானுங்க. இல்லை இப்போ ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி வந்து அவருடைய ஆஃபீஸில் வந்து போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் இது வரைக்கும் அந்த அலுவலகத்துக்குள்ளே போனதில்லை. நீங்கள் போயிருப்பீங்க, பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க. அங்கே போயிட்டு என்ன சூழல் இருக்கும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே? ஏங்க உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் கூட இன்டர்வியூ எடுக்கிறீங்க, திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும்போது இருங்க மறந்துட்டேன் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பண்ணுறீங்க. இந்த வீடியோலாம் வச்சுட்டு பார்த்தியா போதை எப்படி வேலை செய்து பார்த்தியா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி போட்டான்னு சொன்னால் அந்த வீடியோ நான் முழுக்க பார்த்தேன். ஒன்றும் இல்லை, லியோ வந்து அப்படின்னு வாப்பல தெரியுமா? நான் வந்து நிறைய குறைஞ்சி 20க்கும் மேற்பட்ட இன்டர்வியூ எங்கிட்ட எடுத்திருக்காப்புல. ஒரு நிமிஷம் இருப்பா, ஏதோ ஒன்று கேட்க விட்டேன், மறந்தே போயிட்டேன், ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு வாப்பல. இப்போ நானே வந்து அதை நடித்து காட்டினேன். இந்த வீடியோவை மட்டும் கட் பண்ணி எடுத்து ரஹீம் பாய் பாருங்க போதையில் இருக்காரு பாரு எப்படி கண்ணு அப்படி செய்யலாம் இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன இந்த இதுவை கொண்டு அது வெட்டி ஓட்டுறதான ஃபேஷனே. அது போல வெட்டி ஒட்டி ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன், நானும் அது ஏதோ ஸ்டிங் ஆப்ரேஷன்னு அதாவது என்னது சிங்கத்தின் குகைக்குள்ளே போய் எடுத்தோம் அப்படி இப்படின்னு ஒன்று நானும் கொஞ்சம் ஆச்சரியம் தான் பட்டேன். நான் பட்டா ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை அதில். மறுபடியும் நான் அந்த முதல் கேள்விக்கே வரேன். உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நீங்க மட்டும் தான் அதை சொல்றீங்க. அதை தான் சார் நான் சொல்றேன், அருண். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணாங்க, அவரை கைது பண்ணாங்க, கஞ்சா கேஸ் போட்டாங்க. இல்ல கைது பண்ணாங்க, கஞ்சா கேஸ் போட்டாங்க, ஆக்சிடென்ட்னு ஒரு செட்டப் பண்ணாங்க. அது என்னன்னு சொன்னா மரண பீதி ஏற்படுத்தணும். சங்கரை வந்து மன ரீதியான விஷயம் என்னடா அப்படி இல்ல ஒரு அரசாங்கம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுமான்னு நான் கேட்கிறேன்.
போயிருக்காங்க. தனிநபரை பார்த்து சரி, நீங்கள் போகுமான்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் 6 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்த கேஸை இப்போ எங்க தூசி தட்டி எடுத்து இன்னைக்கு அது அவர் சிறையில முடக்கி வைக்கலாம் அப்படின்றது கூட நான் எடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கொலை பண்ணுவாங்க, ஆளை காலி பண்ணுவாங்கன்னு நீங்க சொல்றது அதுதாங்க நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க பாருங்க. தொடர்ந்து சங்கருக்கு எதிராக நடக்கிறது நாளைக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க? நீங்க அடிப்பாங்கன்னு சொல்லி, சிறையில் அடிப்பாங்கன்னு சொல்லி யாராவது நினைச்சீங்களா? நினைக்கல. இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஆனா அடிச்சு கையை உடைப்பாங்கன்னு சொல்லி யாராவது நினைச்சீங்களா? அடிச்சு கையை உடைச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மீடியா அலுவலகத்துக்குள்ள அத்துமீறி பூட்டை உடைச்சிட்டு உள்ள போவாங்கன்னு சொல்லி நினைச்சீங்களா? யாருன்னா போயிருக்காங்க. அவங்க வீட்டில் யாருமே இல்லாம போது பூட்டை உடைச்சி உள்ள சோதனைக்கு போயிருக்காங்கன்னா நினைச்சிங்களா? யாருன்னா நடந்திருக்குன்னு போது அப்ப எதையும் இவங்க செய்வாங்கன்றேன்னு சொல்றேன் நான். திமுக அரசு எதையுமே செய்வாங்க. அதான் சொல்றேன். அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லுது, நாம் தமிழ் கட்சி இவங்களை குற்றச்சாட்டு சொல்லுதுன்னா அது அவங்களுக்கு பெருசா இல்லை. அதெல்லாம் எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சவுக்கு சங்கர் வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது திமுகவுக்கு ஏதோ ஒரு வகையில பின்னடைவு ஏற்படுது. அதனால எப்படியாவது இவனை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில காவல் அதிகாரிகளும் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடிய சில பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடூர நிகழ்வுகள் தான் இது. இதை பற்றி யாரும் கண்டிக்க கூடாது. யாரும் சவுக்கு சங்கரை ஆதரித்து பேசக்கூடாது, சவுக்கு சங்கரை ஆதரித்து எழுதக்கூடாது. அப்போ இதுவே ஒரு அட்ராசிட்டி தானே. இப்போது சவுக்கு சங்கருக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு வச்சுட்டு யாராவது போதையை பற்றி பேசுவாங்களா? சொல்லுங்கள். அதாவது ஏதோ ஒரு இலக்கை அடையணும், ஒரு ஊடகமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இலக்கு அடையணும், நாமும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு ஒரு பல கனவுகளோட ஊடகத்துறையிலும் வர்றாங்க. அப்போ அது போன்ற நபர்கள் நமக்கு எதுக்குடா இதை போட்டு இந்த இஷ்யூ எடுத்து இதனால் நமக்கு கைது ஜெயிலு இல்லை சங்கர் மாரி நம்மளை கொடுமைப்படுத்திட்டாங்கன்னா நம்ம எதுக்கு? இது யாரோ போதை கடத்துறான், யாரோ கஞ்சா கடத்துறான், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி அப்படியே கைவிட்டுடணும். அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மிரட்டலோடு இந்த அரசு நம்மளை வழிநடத்து. யாருமே பேசாதீங்கடான்னு அதுக்கான மெசேஜ் தான் இதா. அப்போ இப்படி எக்ஸ்ட்ரீமாக ஒவ்வொன்றும் நடக்காதுன்னு சொல்லி எல்லாமே நடந்திருக்கணும் போது நாளைக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து வராதுன்றது என்ன நிச்சயம்? இன்னைக்கு ஏன் இவ்வளோ துடிக்கணும் நான் கேட்குறேன். அதாவது சங்கர் செல்லும் இடமெல்லாம் மகளிர் கையில தொடப்பத்தை வச்சுக்கிறாங்க, செருப்பு வச்சுட்டு கோஷமிடுறாங்க, போராட்டம் பண்றாங்க. மதுரையில, அதுவே சில தொலைக்காட்சியை அம்பலப்படுத்திட்டேன். ஆமா, யாரை எதிர்த்து போராட வந்திருக்கீங்கம்மா? சவுக்கு சங்கரா? யாரு சவுக்கு சங்கர்? போராட்டத்துக்கு தொடப்பக்கட்டையோட வந்த ஒரு பெண்ணுக்கிட்ட யார் சவுக்கு சங்கர்னு கேட்குது. நீ எதுக்கு வந்தேன்னு கூப்பிட்டாங்க, வந்தாங்க. இல்ல அது செட்டப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கரெக்ட். ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்குறேன். ஒரு பின்பத்தை உருவாக்க பார்க்குறாங்களா பெண்களுக்கு எதிரானவர் இவர்? ஏன் சொன்னால் இப்போ கைது பண்ணது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பெண்களை கேவலப்படுத்திட்டாரு. அதனால் பெண்கள் ஏன் பாருங்கள், இந்த காங்கிரஸ் மகிழா காங்கிரஸுங்க நேற்று என்ன பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? ஏதோ உலகத்திலேயே அதுவும் தமிழ்நாட்டிலே சவுக்கு சங்கர் தான் ரொம்ப அசிங்கமாக பொம்பளையே பேசிட்டா மாரி எல்லாம் புலந்தேவி மாரி ரெப்பனை கட்டிக்கிட்டு என்ன ஆட்டம் போடுங்க பேசுகிறாங்க தெரியுமா? பார்த்தாவே சிரிப்பு தான் வருது எனக்கு. ஏண்டா இந்த நாட்டில் என்னென்னோ பிரச்சனை இருக்குது. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அடித்து விரட்டும் போது கூட இது போன்ற போராட்டம் மகிழா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடத்துனது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு சவுக்கு சங்கருக்கு எதிராக இவங்க நடத்துகிறாங்க. அதுவும் காவல் தெய்வம் என்று கூறக்கூடிய காவல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நான் பேசுவேன் நான். ஏன்னா பெண் காவலர்களை இவங்க நைட்டு பாரா போடுறதும் அல்லது அமைச்சர்கள் வராங்க அல்லது ஏர்போர்ட் வரலையும் நைட்டு வரலையும் இது பாரா போட்டு ரோட்டில் நிற்கிறது இதெல்லாமே கூடாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான். ஏன்னா பெண்களை அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் காவலர்களை. ஆனாலும் சவுக்கு சங்கர் பேசிட்டாராம், அது தாங்க முடியாதுங்க என்னால் அப்படின்னு குதிக்கிறாங்க. அது காரணம் இல்லை, சவுக்கு சங்கரை இதோட ஒழிக்கணும். இதுக்கு மேலே சவுக்கு சங்கர் மாதிரி யாரும் பொது தளத்தில் பேசவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா மஸ்டாக பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அவங்க அரசுகள் விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சோசியல் மீடியாவை வாங்க முடியல. 4 சோசியல் மீடியாவை விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தா 40 சோசியல் மீடியா உருவாக்கிறாங்க. 40 விலை கொடுத்து வாங்கலான்னு 400 உருவாக்கிறாங்க. தனிநபர்கள்லாம் சோசியல் மீடியா உருவாக்கிறாங்க. அப்போ நம்ம அரசினுடைய குறைபாடுகளை அப்பத்துக்கப்போ பொது வெளியில் விரித்து
தொங்க விடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? இது போல் ஒருத்தனுக்கு மிரட்டல் கொடுக்கணும். அந்த மிரட்டல் வந்து இனி எந்த ஜென்மத்திலும் சரி அவனை நினச்சி எவனும் இது போல் பேசக்கூடாது. இதுதான் திமுக. ஒரு அரசாங்கம் வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது கிடையாது இல்லை. இப்போ கலைஞரெல்லாம் வந்து விமர்சனங்களை விரும்பக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விமர்சனம் வந்தால் கூப்பிட்டு தப்பாளி தான் அந்த பத்திரிகையை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசி ஏன் அப்படி எழுதியிருக்கேன்னு கேட்பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை அந்த விமர்சனத்தை எப்படி சரி பண்ணிக்கலான்னு கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுவார். அப்படி இப்போ விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி தானே ஆரோக்கியமான கட்சியாக இருக்கும். அப்படி விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இருந்தால் சவுக்கு சங்கர் விஷயத்தில் இப்படி துரிதமாக நடக்க அவர் அசிங்கமாக பேசியிருக்கட்டும். பேசுனதுன்னு சொன்னால் அதுக்கு மட்டும் வழக்கு போட்டால் நம்ம இப்படி உட்காந்து விவாதம் பண்ணியிருக்க மாட்டோம். பேசுனது தப்பு தாங்க, பேசுனது தப்பு தான். அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் பார்த்துட்டு வெளியே வரட்டும் அப்படி தான் பண்ணால். ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அதுக்காக மட்டும் கைது பண்ணப்படலை. இப்போ இன்னொன்று பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன ஒரு குற்றம், ஒரு கொலை பண்ணிடுறேங்க, ஒரு தண்டனை தானே கொடுக்க முடியும். ஆமாம், ரஹீம் வந்து சென்னையில் நான் சென்னையில் ஒருத்தனை கொலை பண்ணிடுறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னையில் வழக்கு கொடுக்குறாங்க, என்னை கைது பண்ணுறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. திருச்சியில் ஒரு வழக்கு, தஞ்சாவூரில் ஒரு வழக்கு, மதுரையில் ஒரு வழக்கு, நெல்லையில் ஒரு வழக்கு, தென்காசியில், இப்படி 38 மாவட்டங்களையும் வழக்கு கொடுத்தா அது வந்து கேளிக்கையாக தானே தெரியும். இன்றைக்கி சங்கர் பேசுனது ஒன்றும்போது ஒரு எஃப்ஐஆர் போடுறது தான் சரி. சென்னையில் 2 எஃப்ஐஆராம், திருச்சியில் ஒரு எஃப்ஐஆராம், தஞ்சாவூரில் ஒரு எஃப்ஐஆராம், இதுவரையிலும் இப்போ வரையிலும் வந்திருக்கு. இன்னும் வேற எங்கெங்கேயோ ஆளால் நினச்சி ஒவ்வொரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இதுவே நாட்களுக்கு சிறையிலே வச்சிருக்கணும். அதான் பிளான் இல்லை. இவங்க மலை மேலே ஏற நினச்சி பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு திமுக. உண்மையிலே யாரோ தவறான கைட்லைன்ஸ் பண்ணுறாங்க திமுகவுக்கு. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், கைட்லைன்ஸ் பண்ணி திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர். இதனால் திமுக அரசு கெட்ட பேரா நல்ல பேரா அதை விடுங்க. ஏங்க அதிகாரி ஒன்றும் இல்லைங்க, இப்படி அடுத்தடுத்த வழக்குகள் இவரை நீண்ட நாள் சிறையில் வச்சிருக்காங்க. நானா சொல்கிறேன், இன்னைக்கு திமுக இருக்குங்க, அதிகாரிகள் ஒன்றும் இல்லை. திமுக சொல்கிறதும் செய்வான். நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்துன்னா அதிமுகவுக்கு சொல்கிறது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இது பாதிப்புக்குள்ளாகிறது யாருன்னா அரசியல் கட்சி தான், அதாவது ஆளுங்கட்சி தான் பாதிப்புக்குள்ளாகுது. இப்போ இந்த விஷயங்களை உணர்ந்து சட்டப்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நடந்தே இருக்காது. அப்போ இது சட்டப்படி நடக்கலைன்னு சொன்னால் இதனால் வந்து எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நஷ்டம் சொல்லுங்கள்? யாருக்குன்னா சம்பளம் இல்லாமல் போயிடுமா? இதனால் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஆனால் அரசியலுக்கு ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இது. நீங்கள் வேணால் முடிஞ்ச அளவுக்கு இது சப்பக்கட்டு கட்டலாம். ஒரு போலீஸ்காரர் பேசிட்டாங்க, நீ 4 பெண்கள் இல்லை, 400 பெண்கள் இல்லை, 4000 பெண்கள் இல்லை, 4 லட்சம் பெண்களை வச்சு கூட நீங்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக போராட்டம் கூட நடத்தலாம். ஆனாலும் இது வந்து நல்லா தெரியுது, இது வந்து தமிழக அரசு அவர் பேசின பேச்சை யாரும் என்டாஸ் பண்ணவே இல்லை, யாரும் ஏற்றுக்கவே இல்லை. அது தவறு தான். அதுக்கு அவர் வழக்கை நடத்தட்டும், விசாரிக்கட்டும், தண்டனை அனுபவிக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றது, மனித உரிமை மீறல் நடக்குதுல்ல சிறையில், அதுதான் நம்ம மனித உரிமை மீறல்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒரு வார்த்தை இல்லைங்க, இது அரச பயங்கரவாதம்னே சொல்லுவீங்க. ஒருத்தனை வந்து அடித்து துன்புறுத்தி கை கால் உடைக்கிறாங்கன்னா அது அரச பயங்கரவாதமாக தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு மனித உரிமைன்னு சொல்லிட்டு, மனித உரிமைன்னா பேச்சால் சொல்லால் செயலால் நடத்துக்கு தான் மனித உரிமை நிகழ்வாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அரச பயங்கரவாதமே ஒரு தனிநபர் மீது ஏவிட்டு இருக்காங்க. இறுதியாக இந்த அரசுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த விவகாரத்தில்? நிச்சயமாக வந்து சவுக்கு சங்கர் விஷயத்தில் வந்து திமுக அரசு மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதத்தை கொண்டு அவரை அடக்கணும், ஒடுக்கணும், ஒழிக்கணும்னு நினைக்குது. இது நிச்சயமாக ஒரு தவறான முன்னுதாரணம். ஆட்சிகளும் சரி காட்சிகளும் சரி நிரந்தரமானதல்ல. மாறுதல்கள் வரும்போது அந்த நிலை இவங்களுக்கும் ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்வது எல்லாமே நீங்கள் மறுபடியும் அந்த மக்களாட்சி செய்யக்கூடிய நீங்கள் வந்து அதை வந்து மாற்றி அது தவறுகளை திருத்தி நீங்கள் செயல்படணும். அதை விட்டுட்டு இப்படி நாங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறையில் நாங்கள் எல்லாரும் ஒழிப்போம் அடிப்போம்னு சொன்னால் அது நாளைக்கு உங்களுக்கும் வருன்றது தான் என்னுடைய எச்சரிக்கை. பார்க்கலாம். இந்த விவகாரம் சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, மனித உரிமைகள் அனைவருக்கும் காக்கப்படணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம். அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் இதமைக்கு ரொம்ப நன்றி.